ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2022 மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணலாம், வேறு என்னென்ன செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீட்டில் பூஜை அறை இல்லை ஹாலில் வச்சும் கூட இந்த கலசம் வச்சுக்கலாம். அப்புறம் சாமி ஃபோட்டோ, மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தால் கண்டிப்பாக வைங்க, இல்லை குலதெய்வ ஃபோட்டோ எதுனாலும் வச்சுக்கோங்க. நான் குபேரலட்சுமி ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் பச்சரிசி நிரப்பியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வாழை இலையில் கலசம் வச்சுக்கலாம். கலசத்தில் நான் உள்ளே தண்ணி ஊற்றிட்டு மல்லிகைப்பூ உதிரிப்பூ சேர்த்துருக்குறேன். அப்புறம் கலசத்துக்கு பொட்டு வச்சுட்டு தேங்காய் மஞ்சள் தடவி அதுக்கும் பொட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் மா இலை சுற்றியும் வச்சுட்டு அதுக்கு பூ, தாமரைப்பூ, மல்லிகைப்பூ வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 சைடும் 2 குத்து விளக்கு வச்சுட்டு அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் பழங்கள் வச்சுருக்கிறேன். வாழைப்பழம், திராட்சை, எலுமிச்சை, ஆப்பிள் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். என்னென்ன பழங்கள் இருக்குதோ வீட்டில் அதை வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் நான் கல் உப்பும் மஞ்சளும் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக அட்சய திருதிக்கு வீட்டில் கல் உப்பும் மஞ்சளும் வாங்கி வைக்கணும், அதை வச்சுருக்கிறேன். இன்னொரு தட்டில் வீட்டில் இருக்கிற தங்க நகைகள் ஏதாவது கொஞ்சம், அப்புறம் பணம் வச்சுக்கலாம். நம்ம வாங்கி தான் வைக்கணும், புதுசான்னு கிடையாது, இருக்கிறத வச்சுக்கலாம். அப்புறம் நிறவான தண்ணி ஒரு சொம்பில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பிரசாதமாக நான் அவல் பாயாசம் செஞ்சுருக்கிறேன். பால் பாயாசம் இல்லை அவல் பாயாசம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு நம்ம அட்சய திருதி அன்னைக்கு குபேரலட்சுமி மகாலட்சுமியை வணங்கும்போது நம்ம குடும்பத்துக்கு புண்ணியங்கள் கிடைக்கும், செல்வங்கள் பெருகுங்கிறது நம்பிக்கை. இந்த பூஜையை நீங்களும் வீட்டில் எளிய முறையில் செய்யுங்க. அப்புறம் பூ, பழங்கள், உப்பு, மஞ்சள் தூள் கண்டிப்பாக பூஜையில் வைங்க. நகைகள் நம்ம புதுசாக வாங்கி வைக்கணும்னு இல்லை, இருக்கிறத வச்சு கும்பிடுங்க. அதுக்கப்புறம் பிரசாதம் செஞ்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிடலாம். அப்புறம் இந்த மாதிரி கலசம் வச்சுட்டு நீங்கள் தாமரைப்பூ கிடச்சா கண்டிப்பாக வாங்கி வைங்க, மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்சய திருதிக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் வாங்குவோம். தங்கம் வாங்கிறது அவங்க விருப்பம், வேணும்னா வாங்கலாம். அட்சய திருதி அன்னைக்கு முக்கியமாக தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை தான தர்மங்களாக பண்ணலாம். அன்னைக்கு தயிர் சாதம், நீர்மோர், பானக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் தானமாக பண்ணலாம். முடியுங்கிறவங்க பணம் காசு கொடுத்து மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக செஞ்சால் அது ரொம்ப நல்லது. அதாங்க அட்சய திருதிக்கு நீங்களும் உங்களால் முடிஞ்ச பொருளை தான தர்மம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்கும் புண்ணியம் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.